வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரைட் அண்ட் லேர்ன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, TP-Link ரவுட்டர் வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறேங்க. நான் இந்த ரவுட்டர் வந்து 2022ல் ஃப்ளிப்கார்ட்டில் ₹1400 கொடுத்து வாங்கினேன். இதோட மாடல் பார்த்தா இந்த பாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவல் டுவல் பேண்ட் 2 GHz சப்போர்ட் பண்ணும், 5 GHz சப்போர்ட் பண்ணும் வித் 3 இயர் வாரண்டிங்க. இப்போது ஏப்ரல் மந்த் என்ன ஆச்சுன்னா, ஐ மீன் 2023ல் ஒரு ரவுட் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆக நல்லா இருந்தது, திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் சொல்கிற வரைக்கும் 10 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா இருந்ததுங்க. குறை சொல்ல முடியாது, பக்காவாக இருந்தது. சரி, இந்த பாக்ஸில் இருக்கிற வாரண்டி 3 இயர் வாரண்டிக்கில் வந்து அவங்க கான்டாக்ட் கொடுத்துருந்தாங்க, கஸ்டமர் சப்போர்ட்டு. தென் இமெயில் ஐடி ப்ளஸ் கஸ்டமர் கேர் மொபைல் நம்பர் கொடுத்தாங்க. மொபைல் நம்பர் கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் கிடையாது. தென் மெயில் இருந்து அந்த மெயிலுக்கு மெயில் போட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன், கடுப்பில் சரி எல்லா மெயிலும் செக் பண்ணேன். ஒரு மெயிலில் மட்டும் அந்த மெயில் மட்டும் கரெக்டாக இருந்தால் நான் மெயில் காமிச்சேன். இந்த மெயில் ஐடி தான் அனுப்பிச்சிருக்கேன். இந்தமாரி இந்த ஆர்ச்சி C20 மாடலுங்க நான் ஜூலையில் வாங்கினேன். ஜூலையில் வாங்கி இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒர்க்கிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு இந்த வாரண்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, வாரண்டியில் க்ளைம் பண்ணி எனக்கு ரவுட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு மெயில் அனுப்பிச்சேன். தென் வித் இன்வாய்ஸோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே இன்வாய்ஸ் இருந்தது, நான் க்ராப் பண்ணி உங்கள் இமேஜை மட்டும் போட்டிருக்கேன். நான் அதை இன்வாய்ஸ் ஒன்றும் தேவையில்ல, மெயில் இருந்தால் போதும். நான் மெயில் ஐடி எல்லாத்தையும் வீடியோவில் லிங்க் பண்ணுறேன். அந்த வீடியோ மூலிமா நீங்கள் இந்த மெயிலுக்கே நீங்கள் அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, இந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அந்த மெயில் தான், அந்த ரெஸ்பான்ஸ் தாங்க இது. ஆக்சுவலாக அந்த TP-Link அவங்க அஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் தான். அவங்க கான்டாக்ட் நம்பர் இந்த 044 டெலிஃபோன் நம்பர் அவங்க கொடுத்தாங்க. அது வந்து நம்ம சென்னை சைடில் இருக்கிற சர்வீஸ் சென்டருங்க. சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நம்ம என்னென்னா பண்ணிக்கலாம். நான் இந்த சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி கேட்கும்போது எடுத்துருவாப்பா பண்ணி தரலான்னாங்க. நம்ம சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கிற ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டருங்க. பட் சரி, நானும் ஓகே சிந்தாதிரிப்பேட்டு தானே, போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம், நானும் கிளம்பிட்டேன். ஆனால் நான் எடுத்துகிட்டு போகிறது இன்வாய்ஸு ப்ளஸ் ரவுட்டர் பாக்ஸ், இது மட்டும் தாங்க எடுத்துகிட்டு போனேன். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டரில் ஆப்போசிட்டில் GH இருக்குங்களா, GH பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கும். பஸ் ஸ்டாப் வந்து ₹5 தாங்க டிக்கெட்டு. ₹5 டிக்கெட் போட்டிங்கன்னா பஸ் நம்பர் வந்து 17E28, அப்போ 2, பஸ் நம்பர் 2. இது வந்து கண்டினியூஸாக வர பஸ்ஸஸ். நீங்கள் அதில் ஏறிட்டிங்கனாலே எடுத்துகிட்டு போயிட்டு சித்தாதிரிப்பேட் அங்கே ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து ஆப்போசிட்டில் நடந்து போனீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் டிவைசஸ். நானும் அந்த இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டு தாங்க. நான் இங்கே போயிட்டுருக்கும் போது அந்த லாஸ்ட் பில்டிங், எங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட் பில்டிங் 4 ஃப்ளோர்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ளோர்ஸில் வந்து 4th ஃப்ளோரில் நம்ம சர்வீஸ் சென்டர் லொக்கேட் ஆகியிருக்கு. நான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் வித் கான்டாக்ட் அட்ரஸ் அண்ட் மெயில் ஐடியோட லிங்க். அவரோட கான்டாக்ட் அட்ரஸ் வித் லொக்கேஷன், கூகுள் மேப் லொக்கேஷனோட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேங்க. ஆனால் உள்ளே போனப்போ இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் தான். நீங்கள் மேக்ஸிமம் நடந்தே வந்துடலாம். இங்கே சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸுக்கும் 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்துடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்து 4 ஃப்ளோர்ஸ் நிறைய ஷாப்ஸுங்க. பில்டிங்குள்ளே ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் தான். சரி, பில்டிங்குள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே வீடியோ எடுக்கலாம் பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருந்தது, பிளாக்காக இருந்தது. சரி, வீடியோ வராதுன்ட்டு நான் இங்கே கட் பண்ணிக்கிட்டேன் வீடியோ. உள்ளே போகிற வீடியோ நான் எடுத்துகிட்டு போகல, அதனால தான் இங்கே கட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே மேலே லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் வரும். சரி, அங்கே சர்வீஸ் சென்டர் நான் கிட்டே போகும்போது கேட்டேன், எனக்கு ப்ராப்ளம் இருக்குண்ணா, ரீப்ளேஸ் பண்ணி தர முடியுமான்னு. முன்னாடி நான் கால் பண்ணி கேட்டப்போ ஒருத்தர் சொன்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுப்பா, 6 இயர் வாரண்ட் 6 மந்த்து கூட இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணி தரேன், உங்களுக்கு வந்து 10 மந்த்ஸ் மேலே ஆச்சு, எடுத்துகிட்டு வாங்க நான் சரி பண்ணி தரேன். எடுத்துகிட்டு போய் கொடுத்தேங்க. கொடுத்தா மனுஷன் சும்மா அடாப்டர் போட்டு ஆன் பண்ணி பார்த்தாரு, ரவுட்டர் ஆன் ஆகலை. ரவுட்டர் ஆன் ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ண என்ன நினச்சா தெரியல, புது பாக்ஸ் கொடுத்துட்டாரு. இதப்போ எடுத்துகிட்டு போப்பான்னு புது பாக்ஸே கொடுத்துட்டாரு நம்மக்கிட்ட. அவர் நினச்சா இல்லை இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, அந்த ரவுட்டர் வாங்கி வச்சுட்டு அந்த ரவுட்டர் திருப்பி கொடுக்கலாம். ஆனால் அவர் நல்ல மனுஷங்க, திருப்பி புது ரவுட்டரே கொடுத்துட்டாரு. நான் இந்த லொக்கேஷன் இந்த மேப் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன், அட்ரஸும் மென்ஷன் பண்ணுறேன். நல்லா வந்தது, நல்லா பொலைட்டாக இருந்தாருங்க. வந்த வேலையை முடிஞ்சிச்சு. சரி, நானும் ஒரு 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து 2 கலர் தான். ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று பிளாக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூங்க. அது பிளாக்கும் சொல்ல முடியாது, ப்ளூவும் சொல்ல முடியாது, டார்க் ப்ளூ. நமக்கு லக்கு, பிளாக் கலரே கிடச்சிருச்சு. ஐ மீன் டார்க் ப்ளூ கலர். நல்ல புது ரவுட்டர் வித் மேனுவல் புக்ஸோடு இருக்கும், அடாப்டர் ப்ளஸ் எத்தர்நெட் கேபிளோடு இருக்குங்க. புதுசாக இருந்தது.
அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த சர்வீஸ் சென்டர் நீங்கள் வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீடியோ வரதை வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபை காமிக்கும். தேங்க்யூ.